ஹாய் கைஸ். ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் உதயகுமார். சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆல்மோஸ்ட் நீங்கள் டைட்டில்லாம் பார்த்துருப்பீங்க. டைட்டிலில் வந்து டாபாக்ஸ் வீடியோன்னு போட்டிருப்பேன். டாபாக்ஸ் தான். இந்த டாபாக்ஸ் நான் வாங்கி ஒரு 1.5 வருஷம் ஆகுது. ஓகேவா, இது நான் வாங்கினது வந்து அமேசானில். நான் வாங்கும்போது வந்து 2800 வாங்கினேன். அதே வந்து ஆஃபர் தான். அதுக்கு முதல் ரேட் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா 3500 3600 இருந்தது. இப்போ எல்லாம் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. நான் வாங்கியிருக்க டாபாக்ஸ் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக்லேயே ஹெவின்பாங்கள்ல, அந்த குவாலிட்டி உள்ளது. இப்போ அது வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். சரி, என்னோடய ரிவ்யூ ஒன்று கொடுக்கலாம், பாக்ஸ் எப்படி என்ன ஏதுன்னு. அதை நான் அந்த டைமில் அன்பாக்ஸ் எதுவுமே பண்ணல. அதனால் இந்த டைம் வந்து உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன உள்ளே இருக்குது என்னன்னு சொல்கிறேன். ஓகேவா, பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 32ன்னு போட்டிருக்கு. GS 32ன்னு போட்டிருக்கோம். SG 32ன்னு போட்டிருக்கு. GS இல்லை, SG 32ன்னு போட்டிருக்கு. அது லிட்டர் கணக்காக என்னென்னலாம் தெரியல. ஆனால் 30 லிட்டர் கெப்பாசிட்டி பாக்ஸ் தான் அது. ஓகே, இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுதான் டாப் பாக்ஸு. ஆமாடி வந்துருச்சு. அப்புறமேட்டு சாவி, 2 சாவி கொடுப்பாங்க. ஒரு சாவி என்ன தொலைஞ்சிருச்சு, இன்னொரு சாவி தான் இருக்குது. அதை வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் அமேசானோட பில் இருக்குது. ஓகேவா, நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 2024 5வது மாதம் லாஸ்ட்டில் வாங்கியிருக்கேன். ஓகேவா, இது பில்லு வந்து உங்களுக்கு அவ்வளோக்கு கிளாரியாக தெரியாது. ஏன்னா பில்லு நான் பார்க்கும்போது லைட்டாக பில்லு வந்து நல்லா இதாகிடுச்சு. பாக்ஸ் வந்து தூக்கி உரம் போட்டுரும், அவ்வளோதான். பாக்ஸுக்கு இப்போ வேலை இல்லை. ஓகே, போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா டாபாக்ஸ் தான். டாபாக்ஸ் இது இந்த கவரில் தான் கொடுத்தாங்க. அதனால தான் இந்த கவர்லேயே போட்டு மெயின்டைன் பண்ணி வச்சுட்ருக்கோம். ஓகே, இது டாபாக்ஸு. கவர் தேவையில்ல, தூக்கி போட்டுருவோம், அவ்வளோதான். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இதான் டாபாக்ஸு. ஓகேவா, இதுக்கு வந்து 2 கீ கொடுப்பாங்க. எனது ஒரு கீ மிஸ் ஆகிடுச்சு, நான் சொல்லிட்டேன், உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஓகேவா, இப்போ இந்த டாபாக்ஸில் வந்து நம்ம வந்து ஸ்டிக்கரிங்கும் பண்ணியிருக்கோம். அதுவும் பாருங்கள், நான் ஸ்டிக்கரிங் பற்றி அப்புறம் சொல்கிறேன் என்னான்ட்டு. ஓகேவா, டாபாக்ஸில் வந்து இந்த சாவி வந்து கீழே வந்து அடியில் ஒரு பிளேட் வரும். அந்த பிளேட் உங்களுக்கு வந்து நான் ஃபோட்டோ எடுத்து மறக்காமல் போட்டுடுறேன். ஓகேவா, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஏன்னா அந்த பிளேட் வந்து நான் வண்டியில் வச்சுருக்கனால அதை எடுத்துகிட்டு வர முடியாது. அது மறுபடியும் கழட்டிட்டு நான் போடுறது ரொம்ப ரிஸ்க் ஆயிரும், கொஞ்சம் லேட்டாகும். அதனால் இந்த கீயை வந்து இதில் இப்படி போட்டு இப்படி பண்ணால் அவ்வளோதான், லாக் ஆகிடும். ஆனால் கீ வெளியே வராது. இதை ஓப்பன் பண்ணாலும் கீ வெளியே வராது. இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணும் போது எடுத்திங்கன்னா மட்டும்தான் கீ வெளியே வரும். பாக்ஸ் பார்த்துக்கோங்க. உள்ளே வந்து இந்த இடத்துல ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. பாக்ஸ் வந்து டக்குன்னு ரொம்ப இதாகக்கூடாதுன்ட்டு இந்த இடத்துல ஒரு ரோப் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. ஹெவியாக தான் இருக்கும். அது பிளாஸ்டிக்கு, அது ஹெவியாக இருக்கும். அப்புறம் இதில் வந்து சென்டரில் ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிளேட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அடியில் வந்து ஒரு போல்டு வச்சுட்ருப்பாங்க. அந்த பிளேட்டுக்கு அடியில் ஒரு போல்டு இருக்கும். கரெக்டாக இந்த ஹோல்ஸுக்கு நேராக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இந்த இதை போய் த்ரெட்டு உட்கார்ற அளவுக்கு அந்த இடத்துல போல்டு வச்சுருப்பாங்க. நம்ம பாக்ஸை வந்து வண்டியில் வச்சுட்டு இதை வச்சு டைட் பண்ணிட்டோம்னா சென்டர் எகுறாது. ஒவ்வொரு வண்டிக்கெல்லாம் சென்டர் எகுரும். ஆனால் இந்த மாடலில் இருக்குது, ஒவ்வொரு மாடலுக்கு கிடையாது. ஒவ்வொரு மாடலுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒன்று இருக்கா, இது ரெண்டும் போய் உக்காந்துடும் அதில். ஓகேங்களா, அந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 2 இது பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதில் வச்சு இப்படி தள்ளிட்டு இங்கே அடியில் ஒரு லாக் மாதிரி இருக்கும். அந்த லாக்குக்கு அதுக்கு வந்து ஒரு ஷேப் மாதிரி இருக்கும். அது நான் அதிலே சொல்லிடுறேன். அதை வந்து நீங்கள் பாக்ஸ் வந்து அதில் வச்சுட்டு இந்த இப்படி எடுத்துகிட்டு தான் இதை நீங்கள் இப்படி புஷ் பண்ணணும். இதை அழுத்தும் போது உங்களுக்கு என்ன ஆகும், உள்ளே போய் கரெக்டாக உட்காந்து லாக் ஆகிடும். லாக் ஆனவுடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், எப்பயும் போல் எடுத்து இப்படி வச்சு இப்படி லாக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சாவி வந்துடும். அவ்வளோதான். இதில் என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னா, இவங்க ஸ்டாக்காக எனக்கு கம்பெனி லோகோ இருக்குது. இங்கே ஒன்று, அப்புறம் இந்த ரிஃப்ளெக்டர் ஒன்று, அப்புறம் இங்கே ஒரு ரிஃப்ளெக்டரு, அந்த சைடில் குட்டியாக கொடுத்துருக்க மாதிரி இந்த சைட்லேயும் ஒன்று குட்டியாக கொடுத்துருக்குறாங்க. அப்புறமேட்டு இதில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் இது ஒன்று கொடுத்துருக்காங்க, பில்லியன் உட்காந்து பில்லியன் நல்லா சாஞ்சிக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இது இங்கே ஒன்று தான் கொடுத்துருக்குறாங்க. இது அப்புறமேட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கோம், கன்னியாகுமரி டு லடாக் போகிற மாதிரி. அப்புறம் பைக் நேவிகேஷன் ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று ஒட்டியிருக்கோம், 2 ஒட்டியிருக்கோம், இங்கே ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. அப்புறம் ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா 4 கார்னர்லேயும் ஒட்டியிருக்கேன். இங்கே ஒன்று, அப்படியே இங்கே ஒன்று, அப்படியே இங்கே ஒன்று. நம்ம யூடியூப் சேனல் நேம் இங்கே ஒன்று ஒட்டியிருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கமும் ஒன்று ஒட்டியிருக்கோம். ஓகேவா, இந்த பாக்ஸ் நான் வாங்கி ஒரு 1.5 வருஷம் ஆகுது. நல்லாவே உழைக்கிது. இன்னும் நான் பெரிய ரைட் பண்ணும் போதெல்லாம் கம்பல்சரி இந்த பாக்ஸ் எனக்கு கம்பல்சரி ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அதே மாதிரி அடுத்து என்ன சொல்கிறதுன்னா வச்சுக்கோங்களேன், இந்த பாக்ஸு
ஆஃபர் போட்ட அந்த டைமில் நான் வாங்குவேனானே இருந்தேன். ஆனால் இந்த பாக்ஸ் வாங்கி ஓட்டும் போது தான் தெரியுது, இந்த பாக்ஸ் வச்சு ஓட்டும் போது ஒரு ஃபீல் தனியாகவே இருக்குது, வேறு லெவலில் இருக்குது சீரியஸாக. டாபாக்ஸ் ஓட்டுறவங்களை கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நார்மலாக ஓட்டுறதுக்கும் டாபாக்ஸ் வச்சு ஓட்டும் போது ஃபீல் வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.